சிந்து பைரவி சீரியல்ல சிந்து அப்படியே நேத்து நடந்ததையே யோசிச்சுக்கிட்டே அப்படியே சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்துவுக்கே தெரியாம சிந்துவோட புடவை நெருப்புல பட்டு தீ பத்த ஆரம்பிச்சிடுது. மேல மொட்டை மாடியில பால்கனியில நின்னு நம்ம சிவா ஃபோன் பேசிக்கிட்டே இத கவனிச்சிடுறாப்புல. உடனே அங்கிருந்து சிந்து சிந்துன்னு கத்திக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா, சேலையில இருக்கிற நெருப்ப அனுப்பிச்சிடுறாப்புல. "என்ன சிந்து ஒழுங்கா கவனமா சமைக்கிறது இல்லையா? எத பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்த?" அப்படின்னு கேட்க, "எல்லாம் நீ நேத்து பேசிட்டு போனியே, அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்காக வந்து என்னைய காப்பாத்துன? நான் பேசாம தீயிலேயே எரிஞ்சு செத்துருவேன்ல. எதுக்காக என்னைய காப்பாத்துன?" அப்படின்னு உடனே நம்ம சிவா என்ன சொல்றாப்புல, "நீ மாட்டுக்கு இங்க செத்து போயிட்டேன்னா, எல்லாருமே எங்க பெரியம்மா தான் ஏதோ செஞ்சுப்புட்டாங்கன்னு எங்க பெரியம்மா மேல பழி விழும்ல. அதனால தான் வந்து உன்னைய காப்பாத்துனேன்." அப்படின்னு சிவா சொல்றாப்புல. ஆனா நம்ம சிவா வந்து பாத்தீங்கன்னா, யார்கிட்ட எதிர்த்து பேசுறியாரோ இல்லையோ, நம்ம சிந்து கிட்ட எதிர்த்து பேசுறாப்புல. "எல்லாமே உன்னால தானே! நீ என்னலாம் பண்ணுன? பொய் மாத்தி தானே என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட." அப்படின்னு மறுபடியும் பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாப்புல. இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது, அங்க அன்னபூர்ணி வந்துடுறாங்க. அன்னபூர்ணி இவங்க பேசுறதெல்லாம் கேட்டர்றாங்க. அதுக்கப்புறம் சிவா போனதுக்கப்புறம் மறுபடியும் அன்னபூர்ணி வந்து சிந்துவ திட்டிட்டு, "நான் இப்படியே சிவாவ விட்டுற மாட்டேன். சிவாவுக்கு சீக்கிரமாவே ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். நான் எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றேனோ, அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவான் என் புள்ள சிவா. உன்னைய மட்டும் நான் ஏத்துக்கவே மாட்டேன்." அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க. சிந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த சீனெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூரியகாந்தி தோட்டத்த பார்க்கறதுக்காக அன்னபூர்ணிய எல்லாத்தையுமே அழைச்சுக்கிட்டு நம்ம ஆறுமுகமும், பைரவியும் போறாங்க. அங்க போய் பார்த்தா எல்லா சூரியகாந்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, கருகி போயிருக்கு. "என்ன இப்படி கருகி போயிருக்கு? முந்தா நேத்து தானே வந்து பார்த்தோம். நல்லா தானே இருந்துச்சு." அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் பைரவிக்கு சந்தேகம் வருது. இப்படி ஒரே நாள்ல எல்லா சூரியகாந்தியும் கருகி போகுதுன்னா, யாரோ கெமிக்கல தெளிச்சிருக்காங்க. யாரோ வேண்டாதவங்க தான் இந்த காரியத்த பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முக்கிய காரணம் இசக்கி இந்த மகாவும் தான் அப்படிங்கிறத பைரவி கண்டுபிடிப்பாங்களா, மாட்டாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.